பெரிதும் போற்றி வழிபடுகிற ஒரு தெய்வம் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கோயிலில் சென்று வழிபடுகிற இடத்தில் எதற்கு எல்லா கட்சி கொடிகளும் நடப்படுகிறது? ஆற்றிலே அழகர் பெருவிழாவில் நீங்கள் உங்கள் கட்சி கொடிகளை நடுவீர்களா? திருச்செந்தூரில் நடக்கிற அந்த முருகனுடைய திருவிழாவிற்கு நீங்கள் உங்கள் கட்சி கொடிகளை நடுவீர்களா? இரு பக்கமும் வாழை தாரோடு வாழை மரத்தை வெட்டி வெட்டி 10-20 ஏக்கர் நிலங்களில் இருந்து வெட்டி வெட்டி வந்து நட்டு வைக்கிறார்கள். கரும்பை, விலை உயர்ந்த உணவு பண்டத்தை, கரும்பை அடுக்கடுக்காக அப்படியே நட்டு வைக்கிறார்கள். இந்த முறையும் பார், கடந்த முறை காணொலியில் பார், எல்லா கட்சி கொடிகளும் கீழே வாழை மரம், கீழே கரும்பு. வழிபட்டு திரும்புகிற போது என் மக்கள் அந்த வாழை தாரை பிப்பதும் கரும்புகளை அத்துக்கொண்டு போவதும் அவமானமாக இருக்கிறது. பார்க்க தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளின் நெஞ்சு பதறுகிறது. ஐயா ஸ்டாலின், தம்பி உதயநிதி, நீங்க வணக்கம் செலுத்துவதற்கு வாழை மரத்தையும் கரும்பை வெட்டி வைக்கணும். எப்படி இருக்கு? அதுக்கு முன்னாடி எந்த கட்சி கொடியும் வச்சுக்க, எந்த தோரணமும் போட்டுக்க, அந்த வளைவுக்குள்ள எந்த கட்சி கொடி இருந்தாலும் என் பிள்ளைகள் பிடுங்கி தூர வீசுவார்கள் என்பதை பேரறிவிப்பு செய்கிறேன். வாழை மரம் கரும்பு கட்டு, நீ செத்த பண்ண உன் பாடைக்கு கட்டு, அங்க கட்டாது. ஏன்னா முத நாளே போய் நாங்க என் தம்பி எல்லாம் படுத்துக்கிறதா இருக்கோம். எவனாவது வாழைன்னு வச்சா அவன் கழுத்துல வாழை வச்சிருதுன்னு முடிவெடுத்துருவான். பாத்துக்க, சேட்டை பண்ணாத, சேட்டை பண்ணாத, பண்ணாத, என்ன அவமதிக்காத. என்னுடைய தலையை வெட்டி கொண்டு போய் காளையார் கோயிலுக்கு முன்பு அடக்கம் செய்யுங்கள் என்கிறார். அங்கே அடக்கம் செய்யப்பட்ட அந்த வீர மறவனின் தலை அடக்கம் செய்யப்பட்டிருக்க இடத்தில் தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் வணக்கம் செலுத்துகிறோம். ஒரு மரப்பாச்சி பொம்மை தண்டி ஒரு சிலை. ஆனால் நம் பாட்டனின் ஆண்டுதோறும் நினைவிடத்தில் போய் வணக்கம் செலுத்துகிறது வழி வருகிறதே. ஒரு நெருக்கமான சந்திலே தூக்கில் விடுவதற்கு முன்பு நம்முடைய வீர பெரும்பாட்டன் பெரிய மருதவர்கள் என்னுடைய தலையை வெட்டி கொண்டு போய் காளையார் கோயிலுக்கு முன்பு அடக்கம் செய்யுங்கள் என்கிறார். அங்கே அடக்கம் செய்யப்பட்ட அந்த வீர மறவனின் தலை அடக்கம் செய்யப்பட்டிருக்க இடத்தில் தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் வணக்கம் செலுத்துகிறோம். ஒரு மரப்பாச்சி பொம்மை தண்டி ஒரு சிலைக்கு. இந்த ஆண்டு போகிற போது சிறைக்குள் கைதிகளை சந்திக்க போறது போல ஒடுக்கமான கம்பிகளை கட்டி ஒரு அடிமைகளை அழைத்து செல்வது போல ஒரு வீர மறவன் விதைக்கப்பட்ட இடத்தில் அவன் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் வழிபட போகிற ஒரு இடம் போல அது இருக்கிறதா? இல்லை. இந்த திராவிடர்கள் ஆட்சி நம்ம எவ்வளவு தூரம் இழிவுபடுத்தி புறந்தள்ளி அவமதிக்கிறது என்பதை மான தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை போலதான் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் நாளை மறுநாள் வணக்க நிகழ்வு நீ பார்ப்பாய். இந்த மண்ணின் மக்கள் பெரிதும் போற்றி வழிபடுகிற ஒரு தெய்வம் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கோயிலில் சென்று வழிபடுகிற இடத்தில் எதற்கு எல்லா கட்சி கொடிகளும் நடப்படுகிறது? கட்சி மாநாடா, அல்லது கட்சி கூட்டமா, அல்லது தெய்வ வழிபாடா? மான தமிழ் மக்களே, இந்த கேள்வி உங்களுக்கு எழுமானால் நீங்கள் என்னுடன் பிறந்தவர்கள், ஒரே ரத்தம் அதே வீரம். எதற்காக கொடி? எல்லா கட்சி கொடிகளையும் எதற்காக அங்கே நடுகிறீர்கள்? ஆற்றிலே அழகர் பெருவிழாவில் நீங்கள் உங்கள் கட்சி கொடிகளை நடுவீர்களா? திருச்செந்தூரில் நடக்கிற அந்த முருகனுடைய திருவிழாவிற்கு நீங்கள் உங்கள் கட்சி கொடிகளை நடுவீர்களா? எதற்காக என் தாத்தனின் கோயிலே போய் நீங்கள் அவர் வழிபாட்டு தலத்திலே உங்கள் கட்சி கொடிகளை நடுகிறீர்கள்? உங்கள் கட்சி கூட்டமா, உங்கள் கட்சிகளின் மாநாடா? எதற்காக? எதற்காக? எவ்வளவு தூரம் அவமதிக்கிறார்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள் சிந்திச்சு பார்க்கணும். முன்பு எப்போதும் இல்லாத வழக்கம். இரு பக்கமும் வாழை தாரோடு வாழை மரத்தை வெட்டி வெட்டி 10-20 ஏக்கர் நிலங்களில் இருந்து வெட்டி வெட்டி வந்து நட்டு வைக்கிறார்கள். கரும்பை, விலை உயர்ந்த உணவு பண்டத்தை, கரும்பை அடுக்கடுக்காக அப்படியே நட்டு வைக்கிறார்கள். யாரை வரவேற்க? யாரை வரவேற்க? இந்த அற்ப திருட்டு திராவிட பதர்களை வரவேற்க இந்த வாழையும் கரும்பும் நிற்கிறதா? நீ இந்த மண்ணின் உழவர் குடிக்கு கொடுக்கிற மதிப்பு இதுதானா? வேளாண்மையை, வேளாண் குடிமக்களை போற்றுவது இதுதானா? உன் உழைப்பை எப்படி வீதியிலே போடுகிறேன் பார் என்று காட்ட நினைக்கிறாயா, விரும்புகிறாயா? இந்த முறையும் பார், கடந்த முறை காணொலியில் பார்,
எல்லா கட்சி கொடிகளும், கீழே வாழை மரம், கீழே கரும்பு. வழிபட்டு திரும்புகிற போது என் மக்கள் அந்த வாழை தாரை பிப்பதும் கரும்புகளை அத்துக்கொண்டு போவதும் அவமானமாக இருக்கிறது. பார்க்க தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளின் நெஞ்சு பதறுகிறது. எல்லா செல்வங்களையும் நாட்டு மக்களுக்கு கொடுத்து தெய்வத்தின் வாசலில் என் மக்களை பிச்சைக்காரர்கள் போல வாழத்தாருக்கும் கரும்புக்கும் கேவலமாக இருக்கிறது. யாரை வரவேற்க? ஐயா ஸ்டாலின், தம்பி உதயநிதி, நீங்க வணக்கம் செலுத்த வர்றதுக்கு வாழை மரத்தையும் கரும்பை வெட்டி வைக்கணும். எப்படி இருக்கு? அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். என் தாத்தனின் கோயிலுக்குள் வருவதற்கு முன்னாடி ஒரு வளைவு இருக்கிறது, ஆர்ச். அதுக்கு முன்னாடி எந்த கட்சி கொடியும் வச்சுக்க, எந்த தோரணமும் போட்டுக்க. அந்த வளைவுக்குள்ள எந்த கட்சி கொடி இருந்தாலும் என் பிள்ளைகள் பிடுங்கி தூர வீசுவார்கள் என்பதை பேரறிவிப்பு செய்கிறேன். வாழை மரம் கரும்பு கட்டு, நீ செத்த பண்ண உன் பாடைக்கு கட்டு, அங்க கட்டாத, அங்க கட்டாத. ஏன்னா முத நாளே போய் நாங்க என் தம்பி எல்லாம் படுத்துக்கிறதா இருக்கோம். எவனாவது வாழைன்னு வச்சா அவன் கழுத்துல வாழை வச்சிருதுன்னு முடிவு எடுத்துருவான். பாத்துக்க, சேட்டை பண்ணாத, சேட்டை பண்ணாத, பண்ணாத, என்ன அவமதிக்காத. அது ஒரு காலம். இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். இது வீர மறவர் பிள்ளைகள் வெகுண்டெழுகிற காலம். தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் தலை நிமிர்கிற காலம். வெறிகொண்ட புலிகள் களத்திலே பாய்கிற காலம். எவனும் எதிர்வந்து விடாதே.